ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மொபைல் நம்பர் ஆன்லைனில் பேங்க்கே போகாமல் எப்படி ஈஸியாக மாற்றலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேங்க்கே போக தேவையில்ல, வீட்டிலேருந்து மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ ஈஸியாக நீங்கள் மொபைல் நம்பரை மாற்றிடலாம். வாங்க அது எப்படி மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்போ எதுலேயோ போயிட்டு கூகுளில் போயிட்டு ஹெச்டிஎஃப்சி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி அடிச்சுக்கோங்க. டைப் பண்ணி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் சர்வீஸ் மோர்னு சொல்லி அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 10 டிஜிட், அதாவது உங்களுக்கு பழைய மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் கேட்கும், ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இது ரெண்டையும் ரிஜிஸ்டர், அதான் நீங்கள் பேங்க்கில் என்ன கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் பேங்க்கில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தும் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் இது நீங்கள் ஒரு பழைய நம்பர், அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் பண்ணுற நம்பர் போடக்கூடாது, பழைய நம்பர் தான் போடணும். போட்டு ஓடிபி கொடுங்க. ஓடிபி வரும். ஓடிபி நீங்கள் 6 டிஜிட் ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அந்த ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆல் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன், ப்ராடக்ட் அடுத்து சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் தான் நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது பாருங்கள். டாப் ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்குல்ல, அதில் பாருங்கள் கீழே கடைசி சீட்டில் பாருங்கள், கடைசி சீட்லேருந்து 3ஆவதாக பாருங்கள் அப்டேட் மொபைல் நம்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் டச் பண்ணி தான் உள்ளே போகணும். கீழேருந்து 3ஆவதாக டாப் ஆன்லைன் சர்வீஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸில் கீழேருந்து 3ஆவதாக பாருங்கள் அப்டேட் மொபைல் நம்பர், இதை டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ டச் பண்ணி பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தெரியாமல் நான் உங்களுக்கு தமிழில் நீட்டாக விளக்கமாக சொல்கிறேன். இந்த பேஜ் வந்தோடனே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு கீழே வரலும் போங்க. கீழே ஃபுல்லாக போங்க. கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போ பாருங்கள், கீழே வந்தோன்னா அப்டேட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நவ் கெட் பிகின் சொல்லி வருது பார்த்தீங்களா, அந்த கெட் பிகின் இருக்கிறத டச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கெட் பிகின் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு அப்டேட் மொபைல் நம்பர் பேஜ்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்த்துட்டு லெட்ஸ் பிகின் சொல்லி அந்த ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போங்க. அடுத்து உள்ளே போய்க்கோங்க. இதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது பழைய நம்பர் பழைய மொபைல் நம்பர் போட்டிங்க பார்த்தீங்களா, அதே மொபைல் நம்பரில் கரண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் போடணும். அதை போட்டுக்கோங்க. மறுபடி அதே ரிஜிஸ்டர், அதாவது பேங்க்கில் எனக்கு கொடுத்த மொபைல் நம்பரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போடுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்தும் போட்டுட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுங்க. மறுபடியும் ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட 6 டிஜிட் ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அது இந்த ஒரு டைம் ஓடுது பார்த்தீங்களா, 1 நிமிஷம், அதை 1 நிமிஷத்துக்குள்ளே போடணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்த ரீசெண்ட் ஓடிபி கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 1 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் அந்த ஓடிபி போட்டுருங்க. வந்துடும், மேக்ஸிமம் 10 செகண்ட்லேயே ஓடிபி வந்துடும். 6 டிஜிட் ஓடிபி போட்டு சப்மிட் ஓடிபி கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், ஹலோ ரஞ்சித் குமார்னு போட்டு உங்களுக்கு கஸ்டமர் ஐடி, உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, ஃபுல் டீட்டெயில்ஸ், கரண்ட் மொபைல் நம்பரு எல்லாமே இதில் காமிக்கும். இப்போ பாருங்கள், கீழே என்டர் யுவர் நியூ மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை போடணும். கீழே பாருங்கள் தெளிவாக போட்டிருக்காங்க, நீங்கள் நியூ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் உங்களோட ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும். மறந்துடாதீங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மொபைல் நம்பர் உங்களோட ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும். நான் என்னோடய மொபைல் நம்பரை போட்டுக்கிட்டேன். போட்டு கண்டினியூன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். அதாவது இப்போ டெபிட் கார்டு வச்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நெட் பேங்கிங் வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பிளான் சொல்கிறேன் பாருங்கள். டெபிட் கார்டு வச்சுன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்கிற உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்கும்.
அதே வந்து நீங்கள் அந்த டெபிட் கார்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் எக்ஸ்பைரி டேட்டும் பின்னும் பாஸ்வேர்டும் நீங்கள் இப்போ ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் பண்ணுறீங்களா அந்த பாஸ்வேர்டும் போட்டு ஐ அக்ரின்னு சொல்லி டிக் பாஸ் கொடுத்து வெரிஃபைடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். இல்லை நான் வந்து நெட் பேங்கிங் வச்சுருக்கேன், நான் நெட் பேங்கிங் வச்சு போய்க்கிறனாலும் போய்க்கலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபைடு கொடுத்து கூட உள்ளே போகலாம். அடுத்து வந்து நான் இப்போ வந்து நெட் பேங்கிங்கில் எப்படி உள்ளே போகிறதுனோ அதையும் சொல்லிடுறேன். அடுத்து நீங்கள் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி உங்கள் கஸ்டமர் ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே காமிக்கும். அந்த டிக் பாஸ் டிக் பண்ணி லாகின் வெரிஃபைன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் நெட் பேங்கிங் வந்து லாகின் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் நெட் பேங்கிங் போயிட்டு உங்களோட நெட் பேங்கிங் லாகின் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங் லாகின் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு வச்சு போய்க்கோங்க. இல்லை எனக்கு நெட் பேங்கிங் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் வச்சு போய்க்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டு வெரிஃபைன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் வந்து லாகின் பண்ணி கரெக்டாக பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்க்கோங்க. தப்பாக போட்டிங்கன்னா போகாது. போட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் வந்து கேட்கும் யூஸிங் ஆதார் இகேஒய்சின்னு கேட்கும். அதாவது ஆன்லைன்லேயே நம்மளே மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஆதார் இகேஒய்சி பண்ண விருப்பம் இல்லை, நான் பேங்க்கில் போய் பண்ணிக்கிறேன்னா யூஸ் ஆதார் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் சொல்லி இதில் வந்து பேங்க்கில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் யூஸ் ஆதார் இகேஒய்சி ஆப்ஷனை டச் பண்ணி நம்ம ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம். ஆதார் நம்பர் வந்து மொபைலில் லிங்க் ஆகிருக்கணும் கண்டிப்பாக அந்த ஆப்ஷனுக்கு, அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஆதார் இகேஒய்சி ஆப்ஷன் டச் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறையா வரும். அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்ரி அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை டச் பண்ணி அடுத்த ஸ்டெப் போய்க்கோங்க. உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். அதில் உங்கள் ஆதார் கார்டையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்கள் ஆதார் நம்பர், அதாவது ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் கொடுங்க. இல்லை நான் ஆதாருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த நம்பர் தான் இருக்குன்னா அதுக்கு வந்து வெர்ச்சுவல் ஐடின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி உங்கள் ஆதாருக்கு அப்ளை பண்ணதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு உள்ள போய்க்கலாம். இல்லை என் ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் நம்பர் டச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் கார்டு நம்பருக்கு வந்து போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் டச் பண்ணணும், ரெண்டில் எந்த ஆப்ஷன் வேணும்னு சொல்லி நீங்கள் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மேலே நான் ஆதார் கார்டு மேக்ஸிமம் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஆதாரை சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் நம்பரை போட்டுட்டு கெட் ஓடிபி ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. உங்கள் ஆதார் மொபைல் நம்பர் இருந்திருக்கும், அதுக்கு ஓடிபி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுத்துக்குமே அதாவது நீங்கள் மாற்ற போகிற நம்பரு இந்த ஆதாரில் லிங்க் ஆகிருக்கணும். மாற்ற போகிற மொபைல் நம்பர் அப்போ தான் உங்களுக்கு வந்து பேங்க்கில் மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மொபைல் நம்பர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஆதாரில் ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பேங்க்கே போக தேவையில்லை. ஓடிபி போட்டுட்டு ஓடிபி வந்து வேலிட்னு சொல்லி வேலிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து கரெக்டானு செக் பண்ணிட்டு சப்மிட் ஆகிக்கும். கொஞ்சம் லோடாகும் அப்பப்போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில டைம் உடனே வந்துடும், ஒரு சில டைம் கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த அவ்வளோதான் நண்பர்கள், இதுதான் ஃபைனல் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நண்பர்கள், உங்கள் மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு. இது வந்து வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளே மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்கள் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பேங்க் போகாமல் மொபைல் நம்பர் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.